வணக்கம் நண்பர்களே. ஸோ என்க்ளைம் டிஜிட்டல் ஃப்ரான்சியோட ஃபைனல் ஆஃபர் ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு தெரியும் 31st கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த டெக்ஸ்ட்லேயே நான் கொடுத்துருப்பேன், கீழே பாருங்கள். யூஸ் திஸ் வேல்யூபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் லைஃப் டைம் க்ரோத். அப்போ உங்களுடைய லைஃப் டைம் க்ரோத்து இந்த ஃப்ரான்ஸ் எடுக்கிறனால இருக்கான்றதை கொஞ்சம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய ஃபைனல் வீடியோ ஃபார் ஃப்ரான்சிஸ் ஆப்ஷனுக்கு, சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு 2 days மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சனிக்கிழமை 30ஆம் தேதி இந்த வீடியோ போகிறேன். ஸோ 31st முடியுது. இது எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குமான்றது கட்டாயம் கிடையாது. அதனால் இன்றைக்கும் நாளைக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ரான்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை இன்னும் நம்ம கிளியர் கட்டாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுன்றதுக்காக தான் ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இதில் வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டராக நம்ம உள்ளே வரோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நேம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், ரேசர் பேவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தால் கூட நமக்கு ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 5 years தான் இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நண்பர்களே. அப்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் ஆரம்பத்தில் ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டராக நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனுடைய வேல்யூஷன் பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வெறும் 4,70,00,000 எப்போது சொமேட்டோவில் ஒரு 10 வருஷம் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தது. இன்றைக்கி அதனுடைய கரண்ட் வேல்யூஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு மேலே அதனுடைய வேல்யூஷன் இருக்குது. அதே போல் தான் ஓலா, ஜஸ்ட் ஒரு 1 crore ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா. அப்போது அது இன்றைக்கி வந்து மோர் தென் 100 crores இருக்குது. அதே போல் ரேசர் பே உங்களுக்கு தெரியும். ஸோ 1 கோடியில் ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட்டு இது இப்போ வந்து கரண்ட் வேல்யூஷன் மோர் தென் 200 crores இருக்குது. அப்போது இங்கே ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்றதே ரீச் ஆகும் லீடர்ஸ். ஆனால் முதல் முறையாக ஒரு தமிழ்நாட்டு நிறுவனம், நம்ம நிறுவன தலைவருடைய விஷயமே என்ன அப்படின்னா, காமன் பீப்புளும் ஒரு சாதாரண நபரும் இதனுடைய ஐடியாக்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு 1 lakhல நீங்கள் எடுத்துக்க முடியும்னு ஒரு ஆப்ஷன் வந்தது. அதுதான் இப்போ லாஸ்ட்டு 10 months நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேயும் பர்டிகுலராக நல்லா யோசிச்சு பாருங்கள், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்றது இங்கே முக்கியமே கிடையாது. ஸோ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த நாலேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்க போகுதுன்றது நமக்கு தெரிய வரும் லீடர்ஸ். ஸோ அப்போது நம்ம ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டராக தமிழ்நாட்டு நிறுவனத்தில் ஒரு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்பில் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக வரப்போகிறோன்றதை முதல் பெருமையோடு அதை நம்ம தெரிஞ்சுக்க பழகுவோம். அப்போ அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்றதே ஒரு பெருமைக்குரிய விஷயம் நண்பர்களே. அப்போ அதில் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுதான் பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்வேன். ஜஸ்ட் போன மாதம் வரைக்கும் 1 lakh + GST இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணுன்றதுக்காக ஜஸ்ட் 20,000 + GST நிறுவனம் வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ நீங்கள் 23,600. அப்போது நீங்கள் டேரெக்டாக இந்த ஆன்லைனில் பே பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் பர்டிகுலராக என்ன டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் பர்டிகுலராக என்ன ஏரியா என்ன பின்கோடுன்றதையும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வேல்யூ 1,18,000 அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற ப்ரொமோ கோடு ENDM80 அப்படின்ற அந்த ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23,600ன்ற விஷயத்தை நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஜிபே எதுலனாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் லீடர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மினிமம் ஒரு பின்கோடாவது எடுக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் கம்பெனி கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, நெட் கேஷை நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால், அதாவது மல்டிபிள் ஃப்ரான்சைஸி நீங்கள் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, மோர் தென் 2 ஃப்ரான்சைஸி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஃப்ரான்ஸ் எடுத்தால் கூட 30,000 தான் ஆச்சு. 10 ஃப்ரான்ஸ் எடுத்தால் 1,50,000 ஆச்சு. மோர் தென் 100 ஃப்ரான்ஸ் எடுத்தால் கூட இன்றைக்கி ஒரு 15 லட்சத்தில் ஒரு 100 ஃப்ரான்ஸ் கூட எடுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இங்கே நீங்கள் டேரெக்டாக கம்பெனியில் வந்து பே பண்ணுறதா இருந்தால் இந்த 15,000 பே பண்ணி நீங்கள் எத்தனை பின்கோடு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கம்பெனி ரேண்டமாக நமக்கு கொடுக்கும். நாம் பர்டிகுலராக சூஸ் பண்ண முடியாது. அதுதான் இதுலேயும் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான வித்தியாசம் இருக்குது நண்பர்களே. ஸோ இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி கேஷை நாங்கள் வாங்கும்போது நிறைய பேர் டவுட்டராக இருக்காங்க. இது அப்போது என்ன கம்பெனி ஏதோ பண்ணுதா அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஒன்றுமே இல்லை. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பின்கோடு போஸ்டல் பின்கோடு வைஸ் தான் இந்த ஃப்ரான்சைஸி ஆப்ஷன் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கு நண்பர்களே. அப்போது நீங்கள் இந்த 85% ஆஃபரை யூஸ் பண்ணுறனால நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி எல்லா மக்களும் பயன்பெறணுன்றதுக்காக ஃபைனலாக இந்த ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போஸ்டல் பின்கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2028 போஸ்டல் பின்கோடு மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்குது நண்பர்களே. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஓவரால் நம்ம என்க்ளைமில் தமிழ்நாட்டில் மேஜராக இருக்கக்கூடிய போஸ்டல் பின்கோடு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில கிராமங்கள் மட்டுமே இருக்குது. அதனால் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 19,101 பின்கோடு தான் இருக்குது.
அப்போ நீங்கள் எவ்வளோ வேணாலும் கலெக்ஷன்லாம் பண்ணிட முடியாது. ஸோ இங்கே மக்களுக்கு அலாட் பண்ணுறது மொத்தமே ஒரு 19,100 பின்கோடு தான் அலாட் பண்ண முடியும். ஸோ என்ன பர்பஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கம்பெனி கொடுத்துருக்க இந்த ஆஃபர்ன்றது மிகப்பெரிய கிஃப்டடாக இருக்கும். ஏதோ உங்கள் நண்பர் வந்து அவரோட கமிஷனுக்காக இதை ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. உங்களுக்கான லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நண்பர்களே, அதை நீங்கள் பயன்படுத்திட்டால் போதும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான், இந்த பின்கோடை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃப்ரான்ச்சைசி அலாட்மெண்ட் ஆக போகுது. அதை மட்டும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ எத்தனை ஃப்ரான்ஸ் எடுக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு நீங்கள் 10 ஃப்ரான்ஸ் எடுக்கிறீங்க, 15,000 எடுக்கிறீங்க அப்படின்னா 1,50,000 ரூபா ஆகும். அந்த 1,50,000 உங்களுக்கு என்னவா மாறப்போகுது அப்படின்னா 100% கேஷ்பேக் காயினாகவும் நமக்கு ரிசீவ் ஆக போகுது அப்படின்றதும் இங்கே இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். இதை தயவு செய்து உங்களுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் இதில் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தெரியும் நண்பர்களே. அப்போ அதை ஒரு ஃபைனல் வீடியோவாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சொல்கிறது, இது ஃபைனல் ஆஃபர் அப்படின்றத தாண்டி இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காமன் பீப்புளுக்கும் நிறுவனம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றதே மிகப்பெரிய விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில் நம்மளாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிளே கிடையாது. அதெல்லாம் பல கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனாக இருந்தது. ஆனால் இங்கே ஜஸ்ட் ஒரு 15,000 உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா இதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? நிச்சயமாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். இந்த வீடியோவில் இந்த டெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, யுவர் சக்ஸஸ் இஸ் அவர் கமிட்மெண்ட் அப்படின்றது. ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணமே உங்களுடைய சக்ஸஸ்க்காக தான். என்னுடைய கமிட்மெண்ட்டாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார்கிட்டலாம் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இதை ஜஸ்ட் இதை ஷோ பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனி கிடைக்குமான்னு தெரியாது. இதை சரியான விதத்தில் பயன்படுத்தி வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம் நண்பர்களே.